தமிழக அரசினுடைய பள்ளிக்கல்வித்துறை மாவட்ட பொது நூலக இயக்கம் இணைந்து நடத்தக்கூடிய இந்த வைகை இலக்கிய திருவிழாவை ஒருங்கிணைத்து கொண்டிருக்கக்கூடிய வருவாய்த்துறையினுடைய வட்டாட்சியர் திருமதி சுகந்தி அவர்களே, என்னுடைய தலைமாணாக்கராக விளங்கக்கூடிய பேராசிரியர் முத்துலட்சுமி அவர்களே, முனைவர் விமலாதேவி அவர்களே, இந்த அவையிலே கூடியிருக்கக்கூடிய மாணவ நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழக அரசாங்கம் எடுத்து வருகின்ற, தமிழை வளர்ப்பதற்கு எடுத்து வருகின்ற மிக முதன்மையான முயற்சிகளில் இந்த இலக்கிய திருவிழா, வைகை இலக்கிய திருவிழா, பொருணை இலக்கிய திருவிழா என்று சொல்லி தமிழகத்தினுடைய நதிகளின் பெயரில் அந்தந்த மண்டலங்களில் தொடர்ந்து அவர்கள் விழாக்களை நடத்தி வருகிறார்கள். இந்த விழாக்களை நடத்துவதன் மூலம் தமிழ் இலக்கியம், தமிழர்களுடைய பண்பாடு குறித்த அறிவினை மாணவர்களிடம் பரப்புரை செய்வது, பரவலாக்கம் செய்வது என்பது ஒரு நிலையில், இன்னொரு நிலையில் தமிழில் இலக்கிய கலைத்துறைகளில் செயல்படுகின்றவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் இடையிலான ஒரு இடைவெளியை நீக்குவதையும் இந்த திருவிழாக்கள் செய்கின்றன. ஏனென்று சொன்னால், நேற்று நண்பர் யவனிகா ஸ்ரீராம் வந்து பேசியதாக அறிந்தேன். இப்போ மதிவதனி பேச போகிறாங்க. இவங்களாம் இலக்கியத்தில் ஒரு நூற்றாண்டு காலமாக பெரும் சாதனைகளை செய்து வரக்கூடியவர்கள். ஆனால் சாதாரண மக்களிடத்தில் அவர்களை பற்றிய அறிமுகம் போதுமான அளவில் இல்லை. எனவே தமிழ் சமூகத்தில் இருக்கக்கூடிய மிக சாதாரண மக்கள் கூட பெரும் இலக்கிய ஆளுமைகளை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பினை, அதே சமயத்தில் அவர்களுடைய கலைத்திறனை, பண்பாட்டுத்திறனை, இலக்கிய ஆற்றலை மேம்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வாக இது அமைகிறது. எனவே இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்த தமிழக அரசுக்கும், அதனை இங்கே நிறைவேற்றி கொண்டிருக்கக்கூடிய மாவட்ட வருவாய் நிர்வாக அலுவலர்களுக்கும், இதை ஒருங்கிணைக்கக்கூடிய எம்இஎம் கல்லூரி, மற்ற கல்லூரியை சார்ந்த பேராசிரியர் பெருமக்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ என்னுடைய தலைப்பு தமிழர் அறிவு மரபியல், தொல்காப்பியமும் தமிழர் அறிவு மரபும். அறிவு மரபு என்பது என்ன? எல்லோரும் அறிவுனா என்னன்னு தெரியும். அறிவு இருக்கா நம்ம கூட கேட்குறோம். வீட்டில் ஏதாவது தப்பு செஞ்சால் அப்பா அம்மா கேட்பாங்க, இல்லை ஆசிரியர் கேட்பார். அப்போ அறிவு மரபு என்பது என்ன? அறிவு மரபு என்பது ஒவ்வொரு இனத்திற்கும் தனித்தனியாக இருக்கிறதா, பொதுவான அறிவு மரபு இருக்கிறதா? இந்த அறிவு மரபு எங்கிருந்து தொடங்குகிறது? அறிவு மரபு என்பதை ஆங்கிலத்திலே எபிஸ்டமாலஜி என்ற ஒரு சொல்லால் குறிப்பார்கள். எபிஸ்டமாலஜி என்பதற்கு தான் நான் தமிழில் அறிவு மரபு என்ற ஒரு சொல்லை பயன்படுத்தியிருக்கிறேன். நண்பர் பாமையன் போன்றவர்கள் மெய்கான் அறிவியல் என்ற ஒரு மொழிபெயர்ப்பை அவர் பயன்படுத்துகிறார், மெய்கான் அறிவியல். ஆக இந்த மெய்கான் அறிவு அல்லது இந்த அறிவு மரபு அல்லது அறிவு தோற்றவியல் என்றெல்லாம் பல்வேறு சொற்களிலே நம்ம இந்த அறிவு மரபை பற்றி பேசுகிறோம். இந்த அறிவு மரபு என்பது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் தத்துவம்னு ஒரு துறை இருக்குது, ஃபிலாசபி. தத்துவத்தினுடைய பல்வேறு பிரிவுகளில் ஒன்றுதான் அறிவை பற்றி படிக்கின்ற அறிவு மரபியல். தத்துவத்தில் நிறைய கிளைகள் இருக்கின்றன, பிரான்ச்சஸ். அதில் முதலாவது எபிஸ்டமாலஜி என்பது. எபிஸ்டமாலஜி என்பது அறிவு என்பது எப்படி உருவாகிறது, மனிதன் எப்படி அறிவை பெறுகின்றான், அறிவின் மூலம் எவ்வாறு உண்மையை அவன் கண்டறிகிறான், இதை பற்றி ஆராயக்கூடிய ஒரு துறைதான் அறிவு மரபியல். அதுக்கப்புறம் தத்துவத்தில் மெட்டாஃபிசிக்ஸ் இருக்குது. மெட்டாஃபிசிக்ஸ்ன்றது ஒரு ஆன்மீகத்தை,
ஆன்மீக தத்துவத்தை பற்றி தெரிந்து கொள்வது, அதாவது இந்த உலகம் கடந்த ஒரு ஒரு அனுபூத நிலையை பற்றி ஆராய்வது. கடவுள்னா என்ன, ஆன்மானா என்ன, பிரபஞ்சம்னா என்ன, இதற்கான விடையை தேடுவது தான் மெட்டாஃபிசிக்ஸ். அதுக்கப்புறம் எத்திக்ஸ், அறவியல், எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது, அறம் எது அறம், எதை செய்வன தவிர்வனவற்றை வரையறுப்பது அறம், விதியாலும் விளக்காலும், அது அறவியல். அதுக்கப்புறம் அழகியல், ஈஸ்தெட்டிக்ஸ் என்ற ஆங்கிலத்திலே சொல்லுவோம். அப்போ தத்துவத்தினுடைய ஒரு 4 மிக முக்கிய பிரிவுகள் எபிஸ்டமாலஜி என்று சொல்லக்கூடிய இந்த அறிவு தோற்றவியல், மெட்டாபிசிக்ஸ் என்று சொல்லக்கூடிய அப்பாலை தத்துவம், அழகியல் என்று சொல்லக்கூடிய ஒரு தன்மை, அறவியல். இதோடு மிக முக்கியமான இன்னொரு பகுதி லாஜிக், தர்க்கம். இந்த லாஜிக் என்பது தத்துவத்தினுடைய ஒரு மிக முக்கியமான பிரிவு. அந்த தர்க்கம் அல்லது அந்த காரண காரிய தன்மையிலிருந்து தான் அறிவியல் உருவானது. இப்போதெல்லாம் நாம் நவீன காலத்தில் இருக்கிறோம், ஒரு அறிவியல் சார்ந்த சமூகத்திலே இருக்கிறோம். மின்சாரம் இருக்கிறது, போக்குவரத்து இருக்கிறது, எல்லாம் இருக்குது. இந்த சமூகம் ஒரு நவீன சமூகமாக இருக்கிறது. இந்த நவீனத்தை கொண்டு வந்தது அறிவியல். அறிவியலுக்கு முன்னோடியாக இருந்தது தான் தர்க்கம், லாஜிக் என்பது. அப்போ தத்துவம் இப்படி பல்வேறு விதமான விஷயங்களை பற்றி பேசுகிறது. இப்போது அந்த தத்துவத்தின் ஒரு கூறான அறிவு மரபு அல்லது அறிவு தோற்றவியல் என்பது தமிழரிடம் எவ்வாறு இருந்தது. நான்லாம் சொல்கிறேன், தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடான்னு பெருமிதம் கொள்கிறான். அந்த பெருமிதம் வெறும் வெற்றுக்கூச்சலாக இல்லாமல் தமிழருடைய தொன்மையும் தமிழுடைய பெருமையும் ஒரு அறிவு சார்ந்த முறையில் நிறுவப்பட வேண்டும். அதான் ரொம்ப முக்கியமானது. மறைவாக நமக்குள்ளே பழங்கதைகள் பேசுவதில் ஓர் மகிமை இல்லை என்று பாரதியார் சொன்னார். எனவே நாங்கள் தமிழன், அதனால் மார்தட்டி நிமிக்கிறோம். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி. அப்படிலாம் நம்முடைய பெருமையை சொல்வதற்கு, நம்முடைய பெருமையும் தொன்மையும் வளமையும் அறிவியல் அடிப்படையில் நிறுவப்பட வேண்டும். அதான் ரொம்ப முக்கியமானது. தமிழர்கள், இப்போ நீங்கள் நேற்று ஒரு செய்தி பார்த்துருப்பீங்க, முதல்வர் வெளியிட்டிருக்காரு. தமிழர்கள் இரும்பு நாகரிகத்தை ஒரு 3500 ஆண்டுகளுக்கு முன்பே அறிந்தவர்கள் என்பதை விருகம்பாக்கம் அகழாய்வின் மூலம் சொல்லப்பட்டிருக்கு. இரும்பின் பயன்பாடு இந்தியாவில் முதலில் தமிழகத்தில் தான் இருக்கிறது. நமக்கு ஆதாரம் கிடைச்சிருக்கு. அதுபோல் எழுத்து மரபு, எழுத்து வடிவம் என்பது இந்தியாவிலேயே தமிழகத்தில் தான் முதலில் கிடைத்திருக்கிறது. இந்தியாவில் முதல் எழுத்து வடிவம் அசோகருடைய பிராமி, அது கிமு 2ஆம் நூற்றாண்டு. ஆனால் கீழடி, இங்கே பழனி பக்கத்தில் இருந்த பொருந்தல், இங்கெல்லாம் கிடைத்த இடம் அசோகரை பின்னுக்கு தள்ளி தமிழ் எழுத்து மரபினுடைய தொன்மையை முன்னுக்கு கொண்டு செல்கிறது. எனவே கிமு 7ஆம் நூற்றாண்டு அளவில் கிட்டத்தட்ட ஒரு 2500 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழர்கள் எழுத தெரிந்தார்கள் என்பதை நாம் வரலாற்று அடிப்படையில் அறிவியல் பூர்வமாக புரிந்து கொள்கிறோம். அதுபோல தத்துவத்திலும் தமிழர்கள் தலை சிறந்தவர்கள். தத்துவத்துறையில் இந்த தமிழர்களுடைய தத்துவத்தின் ஒரு கூறாக இருக்கக்கூடிய அறிவு தோற்றவியல் தொல்காப்பியத்தில் எப்படி இருக்கிறது என்பதை பற்றி தான் உங்களுக்கு ஒரு 25 நிமிடத்தில் நான் சொல்ல போகிறேன். தொல்காப்பியம் தமிழினுடைய மிக தொன்மையான நூல். அதற்கு பிறகுதான் சங்க இலக்கியம் வருகிறது, 10 பாட்டு 8 தொகை. தொல்காப்பியம் தமிழனின் ஆதி நூல், நம்முடைய மூதாதையர் எழுதிய நூல். தொல்காப்பியம் நாம் பலர் நினைத்து கொண்டிருக்கிறோம் அது ஏதோ ஒரு இலக்கண நூல் என்று. தவறு. தொல்காப்பியம் வெறும் இலக்கண நூல் கிடையாது. தமிழர்களுடைய வரலாறு, தமிழர்களுடைய தத்துவம், தமிழருடைய அறிவியல் சிந்தனை, தமிழருடைய சமூகவியல், மானுடவியல் எல்லாம் சேர்ந்தது தான் தொல்காப்பியம். ஏதோ தமிழ் துறையில் இருக்கிறனால தமிழர்களுக்கு, தமிழ் மாணவர்களுக்கு மட்டும் உரியது என்று தயவு செய்து மாணவர்கள் நிறுத்தி விடாதீர்கள். நீங்கள் ஐரோப்பாவில் ஒரு செடியை பற்றி ஒரு விஞ்ஞானி எழுத வேண்டுமென்றால் சாக்ரட்டிஸில் இருந்து தொடங்குவான். சாக்ரட்டிஸ் இந்த தாவரத்தை பற்றி சொல்லியிருக்கிறாரா, அல்லது இந்த ஆடு என்ற விலங்கை பற்றி பிளேட்டோ சொல்லியிருக்கிறாரா? அப்போ ஐரோப்பிய மரபில் சாக்ரட்டிஸ், அரிஸ்டாட்டில், பிளேட்டோ போன்ற தத்துவ ஞானிகளிலிருந்து அறிவின் தொடக்கத்தை பார்க்கிறார்கள். ஆனால் இந்திய சூழலில், தமிழ் சூழலில்
அறிவின் தொடக்கத்தை நாம் தொல்காப்பியத்திலிருந்து தொடங்குவதில்லை. அதுதான் ஒரு துரதிர்ஷ்டவசமானது. தமிழில் நவீன அறிவியல் அறிஞர்களுக்கும் தமிழ் சிந்தனை மரபுக்கும் இடையில் ஒரு தொடர்பு இல்லை. அறிவியல் தனியாக, விஞ்ஞானிகள் தனியாக இயங்குகிறார்கள், தமிழ் இலக்கியவாதிகள் தனியாக இயங்குகிறார்கள். இது தவறு. தொல்காப்பியம் என்பது அது ஒரு இலக்கண நூலாக இருந்தாலும் கூட பழந்தமிழருடைய அனைத்து அறிவும் அதில் இருக்கிறது. இன்றைக்கு அறிவை நாம் பிரித்து பிரித்து பகுத்திருக்கிறோம். கலைகள் என்று சொல்லுகிறோம், அறிவியல் என்று சொல்லுகிறோம். அறிவியலில் இயற்பியல், கணிதவியல், வேதியியல், புவியியல் நிறைய பிரிக்கிறோம், சின்ன சின்ன துறையாக பிரிக்கிறோம். மருத்துவம் எத்தனை பிரிவாயிருச்சு? மகப்பேறு மருத்துவம் தனி, குழந்தை மருத்துவம் தனி, மூட்டு மருத்துவம் தனி, இதய மருத்துவம் தனி. இதய மருத்துவத்தில் அதில் சர்ஜரி பண்ணுறவர் இன்டர்வினிஸ்ட் என்று சொல்லக்கூடிய இன்டர்வினிஸ்ட் கார்டியாலஜிஸ்ட் வேறு, எம்டி கார்டியாலஜிஸ்ட் வேறு. எவ்வளவு நுணுக்கமாக இதயத்தின் வலது அறையை பார்ப்பவர், இடது அறையை பார்ப்பவர், தமனியை பார்ப்பவர். அறிவு இன்று கூறுபடுத்தப்பட்டு தனித்தனி நுணுக்கமாக போயிடுச்சு. ஆனால் ஒரு 2500 ஆண்டு காலத்திற்கு முன்னால் தொல்காப்பியத்தில் அறிவு என்பது தொகுப்பு அறிவு. தொல்காப்பியத்தில் தமிழ் இலக்கணம் இருக்கிறது, தமிழ் தத்துவம் இருக்கிறது, தமிழர்களுடைய தாவரம் குறித்த அறிவு இருக்கிறது, விலங்குகள் குறித்த அறிவு இருக்கிறது, உயிர்களை பற்றிய அறிவு இருக்கிறது, உலகத்தை பற்றிய அறிவு இருக்கிறது. எல்லாம் சேர்ந்த ஒரு தொகுப்பறிவு. அதனால தான் அங்கே ஐரோப்பிய மரபில் எதை தொடங்கினாலும் பிளேட்டோவில் இருந்து, அரிஸ்டாட்டில் இருந்து, சாக்ரட்டிஸில் இருந்து தொடங்குகிறார்கள். ஏனென்றால் அந்த காலத்தில் அறிவு என்பது கூறுபடுத்தப்படாமல் ஒரு தொகுப்பறிவாக இருந்தது. எனவே தொல்காப்பியம் என்பதும் ஒரு தொகுப்பறிவு. தமிழர்களுடைய சகலவிதமான அறிவுத்துறைகளும் அதில் பொதிந்திருக்கிறது என்பதை முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 2 முடிஞ்சிச்சு. இப்போ 2வது விஷயம், தொல்காப்பியத்தினுடைய எழுத்து, சொல், பொருள் அந்த இலக்கண பகுதிகளுக்குள் நான் போவதில்லை. நான் நேரடியாக அறிவு தோற்றவியலுக்கு வந்து விடுகிறேன். இப்போ அறிவு தோற்றவியல் என்பது அறிவு எப்படி உருவாகிறது, அறிவு உருவாவதற்கு, அறிவை உணர்வதற்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய வாயில்கள் என்ன? இப்போ அறிவை எதன் மூலம் நம்ம பெறுகிறோம்? ஒன்று புலன்கள் வாயிலாக பெறுகிறோம். அது பிரத்யக்ஷம், காட்சி என்று சொல்வார்கள். சம்ஸ்கிருதத்தில் அந்த அளவையில் லாஜிக்னு சொன்னேன் பாருங்கள். இந்த லாஜிக் அப்படின்ற அந்த தர்க்கத்துக்கு அடிப்படை 2 கருவி தான். ஒன்று பிரத்யக்ஷம், இன்னொன்று அனுமானம். பிரத்யக்ஷம் என்பது புலன்கள் வாயிலாக நாம் பெறக்கூடிய அறிவு, ஐம்புலன்கள் வாயிலாக காட்சி. கண்ணுக்கு தெரியுது, காண்பதெல்லாம் உண்மை, காண்பதெல்லாம் வேறொன்று இல்லை என்று பாரதி சொல்கிறான் பாருங்கள். அதான் பிரத்யக்ஷம், காட்சி அறிவு. அதில் பிழைகள் ஏற்படுமா அப்படின்னா தமிழர்கள் பிழை ஏற்படாது. காட்சி தான் உண்மைன்னு சொல்லக்கூடிய ஒரு அறிவு மரபு தான் தமிழ் மரபு. காட்சியில் பொய் ஏற்படாது. நம்ம கண்ணுக்கு தெரிகிறது, கண்ணுக்கு தெரிவது உண்மை, காண்பதெல்லாம் உண்மை. அனுமானம் என்பது நாம் யூகிப்பது, கருதுதல். அங்கு புகை இருக்கிறது, புகை வருகிறது அந்த பக்கம், எனவே நெருப்பு இருக்கிறது என்று நாம் உய்த்து உணர்கிறோம். இது அனுமானம். எனவே ஒரு பொருளை பற்றிய அறிதல், நோயிங், ஒன்றை அறிகிறோம், அறிதலில் இருந்துதான் அறிவு வருகிறது. அப்போ அறிவை பெறக்கூடிய வாயில்கள் எதுவாக இருக்கிறது? நம்முடைய புலன்கள். ஒன்று ஐம்புலன்கள் பிரத்யக்ஷம், இன்னொன்று நம்முடைய மனத்தின் அறிவின் வாயிலாக நாம் சிந்தித்து சிலவற்றை அனுமானிக்கிறோம். எனவே அறிவு என்பது புலன்களின் மெய்யறிவிலிருந்தும், எம்பிரிக்கல் நாலேஜ் என்று சொல்லுவார்கள், பெர்செப்ஷன் என்று, அந்த மாதிரியான புலனறிவின் மூலம் சிலவற்றை நாம் அனுபவ அறிவாக பெறுகிறோம், சிலவற்றை அனுமானத்தின் அடிப்படையில் நாம் பெறுகிறோம். ஆக இப்படியாக இந்த அறிவு எப்படி உருவாகிறது, மனிதனுடைய அறிதல் எப்படி இருக்கிறது, இந்த அறிவை பெறுவதற்கான வாயில்கள் என்ன? அடுத்தது இந்த அறிவு உருவாக்கத்தில் மனிதன் நிறைய அறிவுனால தான் புதுசாக கண்டுபிடிக்கிறான். முதல் பெரிய புரட்சி சக்கரத்தை கண்டுபிடிச்சது. சக்கரம் கண்டுபிடிச்சப்பட்ட பிறகு தான் பானை செய்யப்பட்டது, அதுக்கப்புறம் தான் வண்டி செய்யப்பட்டது. மனிதன் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போக முடிந்தது. அப்புறம் இரும்பு கண்டுபிடிக்கப்பட்டது, கல்லை ஆயுதமாக்குனது. அப்போது
மனிதனுடைய அறிவு உருவாக்கம் என்பது அவனுடைய பரிணாம வளர்ச்சிக்கேற்ப அவனுடைய அறிவு வருது. முதல்ல ஆரம்ப கால மனிதன் குரங்கு மாதிரி 4 கையையும் ஊண்டிக்கிட்டு தான் நடந்துட்டு போனான். எப்போது அந்த ஆதி குரங்கு நிமிர்ந்ததோ அப்போ அறிவில் மூளையில் ஒரு பெரிய மாற்றம். எப்போது அந்த குரங்கு கையை பயன்படுத்த தொடங்கியதோ அதனுடைய மூளையில் பெரிய மாற்றம். இதில் நீங்கள் ஏங்கல்ஸ் மார்க்ஸ் எழுதிய அந்த நூல்களில் உயிரினங்களின் தோற்றம் வளர்ச்சியில் படித்து பாருங்கள். அப்போ மனிதன் நிமிர்ந்தது, கையை பயன்படுத்த தொடங்கியது, இதற்கேற்ப மனித மூளைகளில் நிறைய மாற்றம் வருது. அப்போ இந்த மனிதன் அறிவை புற உலகோடு நிகழ்த்தக்கூடிய எதிர்வினையின் மூலம்தான் அறிவு உருவாகிறது. அறிவு தனியாக உருவாகாது. அறிவு உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, இந்த புற உலகம் இருக்கிறல, இந்த யதார்த்தம், இந்த இயற்கை, இந்த உலகத்தோடு நீங்கள் இடையீடு செய்வதன் மூலம், அதோடு எதிர்வினை செய்வதன் மூலம், அதோடு ஊடாடுவதன் மூலம்தான் உங்களுக்கு அறிவு உருவாகிறது. எனவே அறிவு தனியாக வராது. படிக்கிறதன் மூலம் மட்டும் அறிவு வராது. அறிவு என்பது அனுபவம், நாம் இந்த புற உலகத்தோடு ஊடாடுவதன் மூலம் கிடைக்கிறது. ரைட். இப்போ தொல்காப்பியத்தில் இருக்கக்கூடிய அறிவு மரபு என்ன? அவர் அறிவு உருவாக்கத்தை பற்றி என்ன பேசுகிறார்? அறிவை பற்றி எப்படி பேசுகிறார்? புற உலகை எப்படி அவர் புரிந்து வைத்திருக்கிறார்? ஏன்னா அறிவுன்றது இந்த உலகத்தை நீங்கள் எப்படி புரிஞ்சு வச்சிருக்கீங்கன்றத உங்கள் அறிவை சொல்கிறது. எனவே தொல்காப்பியர் இந்த புற உலகத்தை, இயற்கையை எப்படி புரிந்து வைத்திருக்கிறார்? இந்த பிரபஞ்சத்தை எப்படி புரிந்து வைத்திருக்கிறார்? இந்த உலகில் இயங்கக்கூடிய மனிதன் அல்லாத விலங்குகளை எப்படி அவர் புரிந்து வைத்திருக்கிறார்? தாவரங்களை எப்படி அவர் புரிந்து வைத்திருக்கிறார்? இதுக்கெல்லாம் தொல்காப்பியத்தில் இடம் இருக்கிறதா? எங்களுக்கு எழுத்து சொல் பொருள் தானே தெரியும். இது இதுக்கெல்லாம் இருக்குது. தொல்காப்பியத்தில் நீங்கள் பொருளதிகாரத்தில் மரபியலுக்குள்ளே போங்க. மரபியலில் போனால் தமிழர்களுடைய அறிவு மரபின் சுரங்கம் அது. தமிழர்கள் சிந்தனை எவ்வளவு மிக உயர்வானது அப்படின்றத நீங்கள் பார்க்கலாம். இப்போ அவங்க சொல்லும்போது, முத்துலட்சுமி சொல்லும்போது சொன்னாங்க, ஐயா ஒப்பிலக்கிய அறிஞர்ன்றாங்க. ஒப்பிடுதல் ரொம்ப முக்கியமானது. அறிவை அறிவதில் ஒப்பிட்டு பார்க்கிறது ஒரு முக்கியமான முறை. இவர் உயரமானவர், இவர் குள்ளமானவர். இப்போ ஒரு பொருளை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒன்றோடு மற்றொன்றை ஒப்பிடுகிறோம். இப்போ நான் தொல்காப்பியருடைய அறிவு மரபை அதே சமகால அறிவு மரபோடு ஒப்பிட்டு தமிழர்களுடைய அறிவு மரபு எப்படி தனித்துவமானது என்பதை உங்களுக்கு ஒரு 15 நிமிடத்தில் சொல்ல போகிறேன். அதே அதிகம் நினைக்கிறீங்களா? பரவாயில்ல, சீக்கிரம் முடிச்சிடுறேன். இப்போ தொல்காப்பியர் காலத்தில் இங்கு இந்தியாவில் இருந்த அறிவு மரபு என்ன? இந்தியாவில் என்னென்ன தத்துவம் இருந்துச்சு? ஒன்று வேதம் இருந்தது, வைதீகம் இருந்தது. வேதங்கள் 4 பகுதி: சம்ஹிதை, பிரமாணங்கள், ஆரண்யகங்கள், உபனிஷதுகள். சம்ஹிதை முதல் பகுதி, அதான் மூலம், வெறும் பாட்டு, அதுதான் காலத்தால் பழமையானது. அடுத்தது பிரமாணங்கள் என்பது எப்படி யாகத்தை செய்கிறது, யாகத்துக்கு எப்படி குழி வெட்டுறது, எந்த வடிவத்தில் குழி வெட்டணும், அதை பற்றி பேசுகிறது. ஆரண்யங்கிறது சடங்குகள், எப்படி நெருப்பை வளர்க்குறது, நெருப்பில் எப்படி விலங்குகளை போடுறது, எப்படி அபிர்வாகத்தை உருவாக்குறதுன்றது பேசுகிறது. கடைசி பகுதி உபனிஷத், அதுக்கு தான் பேர் வேதாந்தம். வேதத்தின் முடிவுன்னு அர்த்தம். அந்தம்னா முடிவு. அதில் தான் கடவுள்னா என்ன, ஆன்மானா என்ன, உலகை பற்றிய தத்துவ விசாரணை அதிகமாக வேதாந்தத்தில் இருக்கிறது. எனவே தொல்காப்பியத்தின் சமகால அறிவு மரபு என்பது வைதீக வேத மரபு ஒன்று. ரெண்டாவது, அதே காலகட்டம் ஒரு கிமு 2500 அளவில் வைத்து கொண்டீங்கன்னா இந்தியாவில் இருந்தது பூதவாதம் என்று சொல்லக்கூடிய ஒரு தத்துவ மரபு. நமக்கு வேதம் அப்படின்றது மட்டும்தான் தெரியுது. வேத மரபு மட்டும் இந்திய மரபு கிடையாது. வேதத்திற்கு எதிரான அவைதீக மரபு என்ற ஒன்றும் இருந்தது. அது சமணம், பௌத்தம். இந்த சமண பௌத்தம் வேதத்தை மறுதலித்து வந்தன. வேதத்தினுடைய உயிர்கொலை, ஏராளமான குதிரைகளை, ஆடுகளை, காளைகளை யாகத்தீயில் போட்டு எரித்து அதன் மூலம் வரக்கூடிய அந்த அபிர்வாகத்தை உண்ணக்கூடிய பார்ப்பனர்களுடைய மரபு வேத மரபு. அதுக்கு எதிரான உருவான மரபு தான் சமணமும் பௌத்தமும். இந்த சமண பௌத்தத்திற்கு முன்பாகவே
வைதீகத்திற்கு எதிரான அவைதீக சமயங்களாக இருந்தவை. சில சமயங்களுடைய பெயர்களை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒன்று பூதவாதம். பூதவாதம் என்பது ஐம்பூதங்களின் சேர்க்கையால் இந்த உலகம் உருவானது என்று சொன்ன ஒரு தத்துவம். அது ஒரு பொருள் முதல்வாத தத்துவம். தத்துவத்தில் ரெண்டு தத்துவம் இருக்கு. ஒன்று கருத்து முதல்வாதம், ஐடியலிசம். இன்னொன்று பொருள் முதல்வாதம், மெட்டீரியலிசம். கருத்து முதல்வாதம்னா என்ன, பொருள் முதல்வாதம்னா என்னன்றதுக்கு ஒரு சின்ன விளக்கத்தை நான் சொல்கிறேன். இந்த உலகம் ஐம்பூதங்களின் சேர்க்கையால் உருவானது. நிலம், நீர், தீ, வழி, விசும்பு ஐம்பூதம் கலந்த மயக்கம் உலகமாதலின் மரபியல்ல வருது. தொல்காப்பியர் சொன்னார் உலகை கடவுள் படைத்தான். தொல்காப்பியர் சொல்லலை. நிலம், நீர், தீ, வழி, விசும்பு. வழி என்பது காற்று. பஞ்சபூதங்களுடைய சேர்க்கையினால் தான் இந்த உலகம் உருவானது என்று சொல்லுகிறார். இதுதான் பூதவாதம். இது பொருள் முதல்வாதம். பொருள்களின் அடிப்படையில் சேர்க்கையில் இந்த உலகம் உருவானது என்று சொல்லுவது. கருத்து முதல்வாதம் என்பது கடவுள் இந்த உலகை படைத்தார். வேதத்தில் சொல்லப்படுது இந்த உலகம் எப்படி உருவானது. ஆதியில் புருஷன் இருந்தார், புருஷ ஆன்மா. அது தனியாக இருந்தது. அந்த ஆன்மா உலகை படைக்கும் போது அது இரண்டாக பிரிந்தது, ஆணும் பெண்ணுமாக பிரிந்தது. அந்த ஆணும் பெண்ணுமான உருவம் படைக்க முடியாது என்பதால் அந்த ஒரு உருவம் பெண்ணாக மாறியது, இன்னொரு உருவம் ஆணாக மாறியது. அதிலிருந்து மனிதன் பிறந்தான். புருஷனுக்கும் பெண்ணுக்கும் பிறந்தவன் மனிதன். புருஷனுக்கும் காளைக்கும் பிறந்தது காளை, புருஷனுக்கும் குதிரைக்கு பிறந்தது குதிரை. எனவே புருஷனோடு குதிரை, அந்த குதிரை வடிவில் இருந்த பெண், குதிரை காளை வடி, இப்படி சொல்லுது வேதம். இப்படி சொல்றது தான் கருத்து முதல்வாதம். உலகம் பிரபஞ்சம் எப்படி உருவானது என்பது பஞ்சபூதங்களின் சேர்க்கை என்று சொல்லக்கூடியது பொருள் முதல்வாதம். அது கடவுள் படைத்தார் என்று சொல்லுவது கருத்து முதல்வாதம். இந்த அவைதீக சமயங்கள் எல்லாம் பொருள் முதல்வாத அடிப்படை. பல சமயங்கள் கடவுள் மறுப்பை கொண்டவை. சாங்கியம்னு ஒரு மதம் இருந்தது. அதுக்கு பேர் நிரீஸ்வர சாங்கியம். ஈஸ்வரன்னா கடவுள்னு அர்த்தம். நிர் ஈஸ்வரன்னா கடவுள் இல்லாத சாங்கியம். ஆக தொல்காப்பியர் காலகட்டத்தில் வைதிக மரபு, வேத மரபு, அவைதிகத்தில் பூதவாதம், சாங்கியம், பௌத்தம், ஓரளவு சமணம் பிறகுதான் வருது. பௌத்த மரபு இது தொடங்கிருச்சு. இது இந்தியாவில் இருந்தது. உலகளவில் என்ன மரபுகள் இருந்தது? தொல்காப்பியத்துக்கு இணையாக கிரேக்க மரபில் அரிஸ்டாட்டில் இருந்தார், பிளேட்டோ இருந்தார், சாக்ரட்டிஸ் இருந்தார். தொல்காப்பியர் சமகாலம். அதே போல சீன மரபிலும் ஒரு தத்துவ மரபு இருந்தது. ஆக உலகின் மிக தொன்மையான தத்துவ மரபுகள் சொன்னால் கிரேக்க மரபு, ஆசியாவில் சீன மரபு, இந்தியாவில், தம்பி நான் முடிச்சிடறேன் கவலைப்படாத, நீ ஏன் கைதட்டுற, வேத மரபு. அப்புறம் வேதத்துக்கு எதிரான அவைதை. தம்பி தயவு செய்து பிடிக்காதவங்க எந்திரிச்சு போயிடலாம். நான் இப்போ உங்களுக்கு உங்கள் ஆசிரியர்கள், பள்ளி முதல்வர்களுடைய அனுமதியோடு சொல்கிறேன். விருப்பம் இல்லாதவங்க எந்திரிச்சு போயிருங்க. வெட்டியாக பேசுகிறதுக்கு, இந்த சல்லி ஜோக் அடிக்கிறதுக்கெலாம் நான் ஆள் கிடையாது. பிடிக்கலைன்னா எந்திரிச்சு போகலாம். தைரியமாக போங்க, தைரியமாக எந்திரிச்சு வெளியே போய்கிட்டே இருங்க. புரியுதுங்களா? முக்கியமான விஷயத்தை சொல்லும்போது பிடிக்கலைன்னா எழுந்து வெளியே உங்களை யாரும் வற்புறுத்தலை. போயிட்டு அப்புறம் வாங்க, ஒரு 1/4 மணி நேரம் கழிச்சு வாங்க. யாராவது பட்டிமன்ற ஜோக் அடிக்கிறவங்க வந்தால் அப்புறம் கேட்டுக்குங்க. ரைட், ஓகே. அப்போ இந்த தமிழனுடைய மரபு, அறிவு மரபை தொல்காப்பியத்தின் வழியாக நம்ம என்ன செய்கிறோம்னா மீட்டுருவாக்கம் செய்கிறோம். அறிவு மரபு எழுதப்பட்டு தொகுத்து இங்கே இல்லை. அரிஸ்டாட்டில் எழுதி வச்ச மாதிரி இல்லை, பிளேட்டோ எழுதி வச்ச மாதிரி ஏராளமான நூல்கள் இல்லை இங்கே. அப்போ என்னென்னா தமிழருடைய தத்துவ மரபு என்பதை நாம் மீட்டுருவாக்கம் செய்ய வேண்டிய ஒரு தேவை இருக்குது, ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ண வேண்டிய தேவை இருக்கிறது. அப்படி நம்ம ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி மீட்டுருவாக்கம் செய்யும்போது தமிழர் அறிவு மரபு உலக அறிவு மரபோடு எப்படி இருக்கிறது என்று பார்க்குற போது, இப்போ மரபியலில் முதல்ல நான் ஏற்கனவே சொன்னேன், உலகம் எப்படி உருவானது. ஏன்னா இயற்கையை பற்றிய ஒரு புரிதல்,
இயற்கையை எப்படி புரிஞ்சுக்கிறது? ஏன்னா அறிவுன்றது அறியாமையிலிருந்து தான் வர்றது. அறிதோறும் அறியாமை கண்டற்றால் வள்ளுவர் சொல்கிறார். அப்போ நாலேஜ் இக்னோரன்ஸ் ரெண்டும் பைனரி அப்போசிஷன், இருமை எதிர்வு. அறிவும் அறியாமையும், அறியாமையில் இருந்து தான் அறிவு உருவாகிறது. அப்போ தொல்காப்பியர் மரபியலில் பேசக்கூடியது இயற்கையை பற்றிய அறிவுருவாக்கத்தை அவர் பேசுகிறார். இயற்கை என்றால் இந்த பிரபஞ்சம், இதில் இருக்கக்கூடிய உயிர்கள், இதில் இருக்கக்கூடிய நிலம், நீர், காற்று, இந்த விஷயத்தை பற்றி அவர் பேசுகிறார். அப்படி பேசும்போது தொல்காப்பியர் என்ன சொல்கிறாருன்னா, நான் முதல்ல சொன்னேன், உலகம் என்பது கடவுள் படைக்கவில்லை. மரபியலில் சொல்கிறார், நிலம், நீர், தீ, வழி, பொதுலகரம், வழின்னா காற்று, விசும்பு ஆகாயம் என ஐம்பூதம் கலந்த மயக்கம் உலகம். உலகம் என்பது பஞ்சபூதங்களின் சேர்க்கம். இது பூதவாதம். மணிமேகலையில் தத்துவவாதத்தில் பௌத்தத்துக்கு நேர் எதிராக இருந்தது பூதவாதம் தான். இது ஒன்று சொல்கிறார். அடுத்தது இந்த உயிர்களை பாகுபடுத்துகிற போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, 5 வகையான அறிவை பற்றி பேசுகிறார். உயிர்களை பாகுபடுத்துகிறார். கிளாசிஃபிகேஷன் ஆஃப் இது அது என்ன சொல்கிறது, ஸ்பீசிஸ், ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசிஸ் எழுதினது யார்? டார்வின். டார்வின் 19ஆம் நூற்றாண்டின் இறுதியில் 20ல் எழுதின அந்த விஷயத்தை தொல்காப்பியர் 2000 வருஷத்துக்கு முன்னாடி உயிரினங்களை பாகுபாடு பண்ணியிருக்கிறார். ஏதோ ஐன்ஸ்டீன் தான் பண்ணார், டார்வின் தான் பண்ணார் அப்படி நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். தொல்காப்பியர் உயிரினங்களை பாகுபடுத்தியிருக்கிறார். இது யோசிப்பார், நமக்கு எவ்வளவு பெருமையான விஷயம். உயிர்களை அவர் இது வேதத்திலலாம் ஒன்றும் கிடையாது. வேதத்திலலாம் ஒன்றறிவது, உற்றறிவது, இரண்டறிவதெல்லாம் கிடையாது. அப்போ தொல்காப்பியத்தில் அவர் ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு, 5 வகையான அறிவை பற்றி பேசுகிறார். ஒன்றறிவது, உற்றறிவது. இப்போ நான் சொன்னேன்ல முதல்ல எம்பிரிசிசம், எம்பிரிக்கல் நாலேஜ், புலன்கள் வழி அறிவை பெறுவது எம்பிரிசிசம். இதுதான் மெய்யினால், நம்முடைய உடலினால் பெறக்கூடிய அறிவு, உடலில் இருக்கக்கூடிய புலன்களில். அப்போ ஒவ்வொரு புலனும் எந்த அறிவை கொடுக்கிறது? ஒன்று அறிவதே உற்று அறிவதே. தொடுதல் உணர்வு நமக்கு ஒரு அறிவை கொடுக்கிறது. இரண்டறிவது அதனோடு நாவே, தொடு உணர்வு நாவின் சுவை உணர்வு. 3 அறிவது அவற்றோடு மூக்கே. 3வது அறிவு தொடுதல், சுவை, முகர்தல், மூக்கே. 4 அறிவது அவற்றோடு கண்ணே. 4வது அறிவு பார்க்கிறது. இந்த எய்த்தாப்பில் இவ்வளோ பிள்ளைங்க உட்காந்துருக்கு, சில பேர் கை தட்டுறான், சில பேர் தூங்குறான், சில பேர் எப்போ முடிப்பான்னு யோசிக்கிறேன் பாருங்க. அது பார்த்துக்கிட்டு இருக்கு கண்ணே. 5 அறிவது அவற்றோடு செவியே. இப்போ பேசுகிறது நீங்கள் கேட்குற, நான் பேசுகிறது காது இருக்கிறனால தான் உங்களை கேட்குது. அந்த செவிப்புலன் மூலம் தான் என்னுடைய பேச்சு உங்களை போய் சேருது. அதன் மூலம் உங்களுடைய மனம் உணருது. சரி, இப்படி 5 வகையாக சொல்லிவிட்டு 6 அறிவது அவற்றோடு மனனே. 6வது அறிவு என்பது மனம். இங்கே தான் தொல்காப்பியர் தனியாக நிற்கிறார், தமிழன் தனியாக நிற்கிறான். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 6வது அறிவு என்பது உடலோடு சேர்ந்ததாக பார்க்கப்படுகிறது. உடலுக்கு அப்பான விஷயமா வேற தத்துவத்தில் பேசப்படுது. கிரேக்க மரபில் 6வது அறிவு மனம் என்பது ஆன்மாவாக பேசப்படுது. உடலை விட்டு விலகி போயிடுறான். அப்போ ஆன்மா என்பது இந்த ஐம்புலன்களுடைய உயிரை இயக்குகிறது என்று பிளேட்டோ சொன்னார். வேத மரபில் என்ன சொல்லப்பட்டதுன்னா, உடலிலிருந்து தனியானது ஆன்மா. மனம் என்பதை உடலிலிருந்து பிரித்து கட் பண்ணி கொண்டு போயிட்டாங்க. ஆனால் தொல்காப்பியர் என்ன சொல்கிறாருன்னா, 6வது அறிவு அவற்றோடு மனனே. மன உணர்வு. மன உணர்வுன்னா நீங்கள் சிந்திக்கிறது. டெக்கார்டர் சொன்னான்ல, நான் சிந்திக்கிறேன் அதனால் உயிரோடு இருக்கிறேன். எப்போ நீ சிந்திக்க மறந்துட்டீங்கன்னா அப்போ செத்துட்டேன்னு அர்த்தம். சரிதானே? மார்க்ஸ் இறந்த போது சொல்லப்பட்டது, மார்க்ஸ் தான் சிந்திப்பதை நிறுத்தி கொண்டார். செத்தார்னு சொல்லலை. கால் மார்க்ஸ் சொன்னார்ல, ஆகா என்று எழுந்தது பார் யுக புரட்சி. அவர் என்ன சொன்னார்? சிந்திப்பதை நிறுத்தி கொண்டார். அப்போ நம்ம சிந்திக்கிறதா நம்முடைய கான்சியஸ்னஸ். இப்போ நீங்கள் சிந்திக்கிறீங்கன்னா அப்போ கான்ஷியஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் சிந்திக்கிறீங்கன்னு அர்த்தம். அப்போ இந்த மன உணர்வு இருக்கு இல்லையா, இந்த மன உணர்வு, இந்த அறிவு, இதை உடலோடு சேர்ந்த ஒரு இன்டெகிரேட்டட் பார்ட்டாக பார்க்குறார். இங்கே தான் தமிழர்கள் தனியாக நிற்கிறாங்க. வேத மரபில் இருந்தோம்,
ஐரோப்பிய கிரேக்க மரபில் இருந்தும் மனம் என்பதை ஐம்புலன்களோடு இணைந்த ஒருங்கிணைந்த ஒரு டயலக்டிக்கல். நீங்கள் நன்னூலில் போனீங்கன்னா சொல்லுவாங்க என்னென்னா, இந்த பல்வகை தாதுவின் உயிருக்குடல் போல் பல்வகை சொற்களால் பொருண்கிடனாக உணர்வின் வல்லார் அணிபெறச் செய்வன செய்யுள்பர். இப்போ உடலுக்கும் உயிருக்குமான உறவு என்பது ஒரு இயங்கியலானது, டயலக்டிக்கல். அதுபோல் இந்த புலன், 5 புலன் சிந்திக்கக்கூடிய சிந்திக்கிற அந்த ஃபேக்கல்ட்டி இருக்குது பாருங்கள், அந்த நம்முடைய அந்த சிந்திக்கும் புலம், அது மனம். அதான் மனக்காட்சிகளை உருவாக்குகிறது. அது 6வது எல்லாம் ஐரோப்பிய மரபில், வேத மரபில் எல்லாமே 5 புலன்கள் தான் பேசப்படுது. 6th சென்ஸ்ன்றது கிடையாது. 6வது புலனாக மனம் என்பதை ஆன்மா என்று தனியாகத்தான் விளக்கம் தருகிறார்கள். ஆனால் தொல்காப்பியர் என்ன சொல்கிறாருன்னா, 6வது அறிவு மனநேன்னு சொல்கிறார். இந்த 6வது அறிவு மனநேன்னு சொல்லும்போது உடலின் ஒருங்கிணைந்த பகுதியாகத்தான் மனதை பார்க்கிறார். அது இந்த உடலுக்கு அப்பாற்பட்ட வெளியிலிருந்து இயக்கக்கூடிய ஆன்மா போன்ற ஆன்மீக விளக்கம் தொல்காப்பியத்தில் இல்லை. அதுதான் தமிழருடைய அறிவு மரபு. சரி, இப்படி பார்க்குற மரபு இதே விதமான சிந்தனை பௌத்தத்தில் இருக்குது. நான் தொல்காப்பியர் தனியாக நிற்கிறாருன்னு சொல்லலை. அந்த காலத்தில் இருந்த பௌத்தத்தில், ஆரம்ப கால பௌத்தத்தில் மனதை 6வது அறிவாக பார்க்கக்கூடிய ஒரு சிந்தனை இருக்கிறது. ஆனால் என்னென்னா, எங்கே பௌத்தமும் தொல்காப்பியமும் வேறுபடுத்துது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்டர் பண்ணுறாங்க பாருங்கள். ஒன்றே அறிவே உற்று அறிவதே, 2 அதனுடைய நாவே, 3 மூக்கு, 4 கண்ணு, 5 செவி, 6 மனம் இருக்குது பார்த்தீங்களா. இதில் 6வது மனம்ன்றது பௌத்தத்துக்கும் தொல்காப்பியமும் ஒன்று. ஆனால் அந்த 5 ஆர்டர் இருக்குது பாருங்கள், உற்று, சுவைத்து, நுகர்ந்து, பார்த்து, கேட்டுன்ற ஆர்டர் தொல்காப்பியத்துக்கும் பௌத்தத்துக்கும் வித்தியாசப்படுது. பௌத்தம் என்ன சொல்லுதுன்னா, 5 புலன்களை ஆர்டர் பண்ணும்போது 1 கண்ணு, 2 காது, 3 மூக்கு, 4 நாக்கு, 5 எது உற்று அறிவது. இது அப்படியே இது அப்படியே திருக்குறளில் அட்டாச் ஆகுது. தொல்காப்பியத்துக்கு சம்மந்தம் இல்லை. தொல்காப்பியர் ஆர்டர் பண்ணியிருக்கிறது வேற. முதல் தொடு உணர்வு, 2வது சுவைத்தல் உணர்வு, 3வது வாசனையை நுகரக்கூடிய உணர்வு, 4வது பார்க்கிறது, 5வது கேட்கறது. ஆனால் பௌத்தம் என்ன சொல்லுது, பார்க்கறது, கேட்கறது, முகர்றது, சுவைக்கிறது, அதுக்கப்புறம் தொடுதல். இது பார்த்தீங்கன்னா திருக்குறளில் வருது. கண்டு கேட்டு உண்டு உற்று அறிவதுன்னு 5 புலன்களும் ஒன்றடி மாதர் கண்ணே உள, அங்கே போய் சேருது. இந்த புலன்களை லிஸ்ட் அவுட் பண்ணுறதுல பௌத்தமும் திருக்குறளும் டேலி ஆகுது. ஆனால் தொல்காப்பியம் டேலி ஆகலை. தொல்காப்பியத்தினுடைய ஆர்டர் வேறு. அப்போ என்ன சொல்ல வர்றோம்னா, தமிழருடைய மரபு என்பது வேத மரபும் அல்ல, பௌத்த மரபும் அல்ல, அது ஒரு தனி அறிவு மரபு. இதை நம்ம புரிஞ்சுக்கிறணும். தமிழருக்கு என்று தனி அறிவு மரபு இருக்குது. தமிழ் எபிஸ்டமாலஜின்றது தனித்துவமானது. எப்படி கிரேக்கர்களுக்கு என்று தனி அறிவு மரபு இருக்கிறதோ, சீனர்களுக்கு என்று தனி அறிவு மரபு இருக்கிறதோ, அதுபோல தமிழர்களுக்கென்று ஒரு தனி அறிவு மரபு இருக்கிறது. தனித்துவமான சிந்தனை. அவன் இயற்கையிலிருந்து தமிழன் சிந்தித்து பெற்றிருக்கிறான். அதனுடைய ஒரு அடையாளம் தான் தொல்காப்பியம். எனவே தொல்காப்பியம் அதற்கு ஒரு பொருள் முதல்வாத அடிப்படை, பூதவாத அடிப்படை இருந்தாலும் கூட அது அந்த காலத்தில் சமகாலத்தில் இந்தியாவில் இருந்த வைதிக மரபோடும் அவைதிக மரபோடும் இருந்து முரணுகிறது. அவைதிக மரபோடு பல அடிப்படைகளில் ஒன்றுபட்டிருந்தாலும் கூட தமிழ் சிந்தனை மரபு என்பது தனித்துவமாக இருக்கிறது. ஒன்று. இப்போ 2வது விஷயம் வரும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா, அடுத்தது அவர் விலங்குகளை பிரிக்கிறார். நீங்கள் இளமை பெயர் விலங்குகளை பற்றி சொல்கிறாரு, மரங்களை பற்றி, செடிகொடிகளை பற்றி சொல்கிறார். இதை இந்த டாக்ஸானோமின்பாங்க நீங்கள் பயாலஜியில். இப்போ விலங்குகளை, உயிரினங்களை, தாவரங்களை பாகுபடுத்துறது நீங்கள் பார்த்தீங்கன்னா, தாவரங்களை பாகுபடுத்துறது தொல்காப்பியர் 2 இதாக பிரிக்கிறார். புல்லும் மரமும் ஓர் அறிவுடையன முதல் சொல்கிற அறிவில் சொல்லும்போது சொல்கிறார். பின்னாடி பார்த்தீங்கன்னா, புறக்காலனவே புல்லென மொழிப, அகக்காலனவே மரமென மொழிப. அப்போ தாவரங்களை புல்வகை தாவரம், மரவகை தாவரம் பிடிக்கிறார்.
வேதத்தில் இது கிடையாது. வேதத்தில் தாவரங்கள் எப்படி பிரிக்கப்படுதுன்னா, மூலிகைகள், மரங்கள், கொடிகள், செடிகள் இப்படி தான் பிரிக்கிறாங்களே தவிர, அது வந்து எப்படின்னா ஒரு தாவரங்களுடைய புறத்தோற்றத்தை வைத்து பகுக்கக்கூடிய ஒரு பகுப்பு முறை என்பதுதான் கிரேக்க மரபில் இருக்கிறது, வைதிக வேத மரபில் இருக்கிறது. வேதங்களும் உபனிஷத்துகளையும் பிரமாணங்களிலும் இந்த தாவரங்களை பாகுபடுத்துகின்ற போது தாவரங்களுடைய புறத்தோற்றத்தின் அடிப்படையில் தான் பிரித்திருக்கிறார்கள். ஆனால் புல் மரம் என்று பிரிப்பது என்பது அதனை பகுப்பாய்வு செய்து அனலைஸ் பண்ணி பிரித்து பார்த்துருக்கிறான். புல் வகைன்றதுல மூங்கில் சொல்கிறார். அது வந்து என்னன்னா புறக்கால்ப்பு இருக்கும், வெளியில் தான் இருக்கும், உள்ள போகஸாக இருக்கும், மூங்கிலுக்குள்ள ஓட்டையாக தான் இருக்கும். அதனால தான் மூங்கில் வகையை புல் வகைன்றாரு. வேப்ப மரம் அகக்கால்ப்பு இருக்கும், உள்ள வந்து கெட்டியாக இருக்கும். அப்போ வந்து தாவரங்களை வந்து பகுப்பாய்வு செய்த அனாட்டமி, இந்த கிளாசிஃபிகேஷன் வந்து புல்வகை மரவகை அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து கிரேக்க மரபில் இருந்தும் வேத மரபில் இருந்து வேறுபட்டு அவையெல்லாம் புறத்தோற்றங்களின் அடிப்படையில் தாவரங்களை வேறுபடுத்துகின்றன. பழம் தரும் மரங்கள், பழம் தராத மரங்கள், காய்க்கும் மரங்கள், படரும் கொடிகள், இப்படி புற அமைப்பை வைத்து சொல்கிறார்களே தவிர ஒரு தாவரத்தை அதை கூராய்வுக்கு உட்படுத்தி இது அகக்கால்ப்புடையது இது புறக்கால்ப்புடையது என்று சொல்கிற மரபு இல்லை. ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா வேதங்களில் வந்து நிறைய விலங்குகளை பற்றி தான் பேசியிருக்கிறாங்க. தாவரங்களை பற்றி, தாவரங்களுடைய புற உறுப்புகள், வேர்கள், இதழ்கள் இதெல்லாம் சொல்லியிருந்தாலும் கூட இப்போ தொல்காப்பியர் வந்து இந்த தாவரங்களை புல்வகைக்கான உறுப்பு சொல்கிறார் பாருங்க. புல்வகை தாவரம் தோடே, மடல், ஓலை, பனை ஓலை, ஏடே, இதழே, பாலை, தென்னம்பாலை, ஈர்க்கே, குலை, வாழக்குலை என நேர்ந்தன பிறவும் புல்லொடு வருமன சொல்லினர் புலவர். எனவே புல்வகை தாவரத்தின் உறுப்புகள் இது. மரவகை தாவரத்தின் உறுப்புகள் சொல்கிறார் பாருங்க. இலையே, தளிரே, முறியே, தோடே, சினை, சினைனா கிளை, குழையே, பூவே, அரும்பே, நனை, புல்லுறுத்த அணையவை எல்லாம் மரனொடு வருவும் கிளவி அப்படின்னு சொல்கிறார். அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து தாவரங்களை வந்து புல்வகை மரவகைன்னு சொல்லாததோடு இல்லாமல் அதனுடைய ஒவ்வொரு உறுப்புகளையும் என்ன பெயரில் அழைப்பது பொதுவாக இல்லாமல் நுணுக்கமாக போய் பகுப்பாய்வு செய்யக்கூடிய ஒரு மரபு இருக்கிறது. அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா தமிழர்கள் இது எதுக்கு சொல்ல வர்றேன்னா தமிழர்கள் வந்து வேளாண்மையோடு மிக நெருக்கமாக இருந்திருக்கிறார்கள். அதனால தான் வந்து ஒவ்வொன்றுக்கும் நுணுக்கமாக அதனுடைய பெயர்களை பிரித்து பார்க்கக்கூடிய ஒரு தன்மையை வந்து நம்ம பார்க்குறோம். அங்கே வந்து நீங்கள் விலங்குகளை பற்றி நிறையா இருக்குது வேதங்களில். விலங்குகளை பிரிக்கும்போது என்னென்னா நடக்கிற விலங்குகள், அப்புறம் பரப்பனை, ஊர்வன, பரப்பனை, மிதப்பனை, அது பொதுவாக எல்லாமே இருக்கிறது அந்த கிளாசிஃபிகேஷன். ஆனால் வேதங்களில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விலங்குகளை வந்து தொல்காப்பியர் எப்படி பிரிக்கிறாருன்னா உங்களுக்கு அந்த ஒன்றறிவதே உற்றறிவதிலிருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா புல் மரம், நந்து முரல், நத்தை சிப்பி, கரையான் எறும்பு, வண்டு தும்பி, அப்புறம் மாவும் மாக்களும் ஐயறிவினா. இந்த மாக்கள்லையும் வந்து பார்த்தீங்கன்னா விலங்குகளை வந்து பாகுபடுத்துகிற போது 2 கால் உடையது, 4 கால் உடையது. நம்மளாம் 2 கால் பிராணி, ஆடு மாடெல்லாம் 4 கால் பிராணி. அப்போ விலங்குகளை பொதுவாக பாகுபடுத்தும் போது 2 கால் பிராணி, 4 கால் பிராணி. அப்புறம் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய மோஷன், இயக்கம் அடிப்படையில் பார்க்கும்போது தொல்காப்பியர் ஓடும் புல்வாய், இதெல்லாம் ஓடக்கூடிய விலங்குன்றார். அப்போ விலங்குகளுடைய இயக்கம் பற்றிய ஒரு அறிவு வந்து அங்கே தொல்காப்பியத்தில் நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் இங்கே வந்து நீங்கள் வேதத்தில் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா வைதிக மரபில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி புருஷன் பெண்ணோடு பெண்ணாக்கி, பெண்ணை விலங்காக்கி, புருஷன் அதோடு சேர்ந்து விலங்குகள் உருவாயினன்னு சொன்னது. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விலங்கும் ஒவ்வொரு வர்ணத்துக்குரியது. பிராமணனுக்குரிய விலங்கு இது, சத்திரியனுக்குரிய விலங்கு இது, அப்புறம் சூத்திரனுக்குரிய விலங்கு இது அப்படின்னு சொல்லி இப்போ பாருங்களேன். பிராமணனுக்குரிய விலங்கு பசு, சத்திரியனுக்குரிய விலங்கு குதிரை, வைசியனுக்குரிய விலங்கு எருது, சூத்திரனுக்குரிய விலங்கு ஆடு. இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா
உயிரினங்களை பயன்படுத்தும் போது ஏன் வந்து ஒரு சோசியல் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் வருது? இங்கே தான் தமிழ் மரபும் வைதிக மரபும் வேறுபடுது. இப்போ இன்றைக்கி திராவிட மாடல் இதெல்லாம் எதுக்கு எப்படி பேசுகிறோன்னா அதுக்கு என்ன அடிப்படைன்னு கேட்டிங்கன்னா சிந்தனை முறையிலே வித்தியாசம் இருக்குது. வைதிக மரபு சனாதனம் என்பது சமூகத்தை பல கம்பார்ட்மெண்ட்டாக அடுக்கி சொல்லுது. ஏன் எல்லாம் ஓடுற விலங்குன்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே? அல்லது குளம்புடைய விலங்குகள், 5 விரல்கள் உடைய விலங்குகள், 2 விரல் உடையதுன்னு சொல்ல வேண்டியதானே? எதுக்கு போய் இது பிராமணனுக்குரிய விலங்கு, எதுக்கு சத்திரியனுக்குரியது, எதுக்கு 4 வர்ணமாக பிரிக்கிறீங்கன்னு கேட்குறேன். அப்போ புரியுதா உங்களுக்கு? தமிழ் மரபு என்பது இந்த வகையான சமூக அடுக்குகள் ஏற்றத்தாழ்வுகள் இல்லாத ஒரு நீதி சார்ந்த ஒரு சமத்துவமான அமைப்பு. இங்கே அந்த மாதிரி இல்லை. அங்கே வேதத்தில் வகைப்படுத்தும் போது பார்த்தீங்கன்னா பிராமணன் பசு, அவனுக்குரிய அக்னி, சத்திரியன் குதிரை, அவனுக்குரிய இந்திரன், வைசிகன் எருது, அவனுக்கு வந்து விஸ்வதேவா, சூத்திரனுக்கு தெய்வமே கிடையாது. ஏன்டா அப்படி பாவம் பண்ணா? நமக்கெல்லாம் தெய்வமே கிடையாது, நீங்களாம் கடவுளை கும்பிடக்கூடாது. 99% இந்தியாவில் இருக்கவனுக்கு கடவுள் கிடையாது வேதம்படி. நீங்கள் ஆடை வச்சு சாப்பிட்டு போங்க. உங்களுக்கு வந்து என்னென்னா செம்மறி ஆடை கொடுத்துட்டாங்க, அதுலேயும் மோசமான ஆடு. ஷீப், கோட் கூட உங்களுக்கு கிடையாது. அப்போ இந்த சில தெய்வமே இல்லைன்னு சொல்லுது. அந்த விலங்குகளை கிளாசிஃபை பண்ணும்போது, விலங்குகளை வகைப்படுத்தும் போது சமூகத்தை 4 கூறாக்கி பிராமணன், சத்திரியன், வைசியன், சூத்திரன் சொல்லி சூத்திரனுக்கு கடவுளே இல்லைன்னு சொல்லி நீ காலில் பிறந்தடான்னு சொல்கிறதெல்லாம் என்ன விஷயம்? இதுதான் அங்கே இருக்குது. அப்புறம் என்னென்ன அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விலங்குகளை பாகுபடுத்தும் போது கிராமியம், ஆரண்யம். கிராமியம்ன்றது இது வந்து கிரீக்க மரபுலையும் இருக்குது. டேம்டு அன்டேம்டு, பழக்கப்படுத்தப்பட்ட விலங்குகள். இப்போ எல்லா விலங்கும் காட்டு விலங்கு தான், அதை வந்து நாட்டு விலங்காக்குறோம். இப்போ கோழி, காட்டுக்கோழி நம்ம வந்து டொமஸ்டிஃபிகேஷன் ஆஃப் அனிமல். நீங்கள் அந்த இனக்குழு சமூகத்தில் தான் இந்த மனித சமூக வரலாற்றில் பார்த்தீங்கன்னா இனக்குழு சமூகம் ஆதியில் அது பொது உடைமையானது. அதில் கால்நடை சமூகம், வேட்டை சமூகம், கால்நடை வளர்ப்பு காலம். அதுக்கப்புறம் அரசு நில உடைமை உருவாகிறது. அப்புறம் தொழிலோட முதலாளித்துவ சமூகம், சோசலிச சமூகம், 5 வகையாக வளர்றது. இப்போ இந்த இனக்குழு சமூகத்தில் 2 கட்டம் இருக்குது. ஒன்று வேட்டை, ஓடி போய் வேட்டையாடுறது. ஒரு இடத்துல இருக்க மாட்டான் மனிதன். ஒரு நாளைக்கு 20 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் போவான். இன்றைக்கி நம்ம 5 நிமிஷம் நடக்கிறோமா? நடக்கிறதே இல்லை. ஆதி மனிதன் ஒரு நாளைக்கு 30 கிலோமீட்டர் நடப்பான், 30-40 கிலோமீட்டர். அதுக்கப்புறம் 2வது கட்டம் தான் கால்நடை வளர்ப்பு. அப்போ தான் காட்டில் இருக்கிற விலங்கை இங்கே கொண்டு வர்றது. இந்த பழங்களை தேடலாம், இந்த பழத்தை இங்கே உற்பத்தி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த விவசாயத்தை கண்டுபிடித்தது பெண்கள் தான். நீங்களாம் கைதட்டுங்க. ஏங்கல் சொல்கிறாரு, விவசாயத்தை கண்டுபிடித்தது பெண்கள். ஏன்னா ஆண்கள் வேட்டைக்கு போன போது அந்த பழத்தினுடைய விதையை மண்ணில் போட்டு பார்த்து இந்த மரத்தை இங்கேயே உருவாக்கலாம் அப்படின்னு கண்டுபிடிச்சது பெண்ணு. அப்போ கால்நடை வளர்ப்பு காலத்தில் தான் நாட்டு விலங்குகள்லாம், காட்டு விலங்குகள்லாம் நாட்டு விலங்காக்கப்படுது, பழக்கப்படுது. இந்த கிளாசிஃபிகேஷன் வேதத்துலையும் இருக்குது, கிரேக்க மரபுலையும் இருக்குது, டேம்டு அன்டேம்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிரேக்க மரபில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரத்தம் உள்ள விலங்குகள், பிளேட்டா சொல்கிறார், ரத்தம் இல்லாத விலங்குகள், பிளட்லெஸ். இப்போ வந்து நத்தைக்கு என்ன ரத்தம் இருக்குது, மண்புழுக்கு என்ன ரத்தம் இருக்குது, சிப்பியில் என்ன ரத்தம் இருக்குது. அப்போ அந்த மாதிரியான வகைப்பாடு அங்கே இருக்குது. வேதத்தில் அந்த மாதிரி ரத்தம் இல்லைன்றது இல்லை. ஆனால் வேறு என்ன இருக்குன்னா, எது பழி, கிராமம் ஆரண்யம் மாதிரி பழிக்கு உரியது பழிக்கு இல்லாதது. அடுத்த விஷயத்துக்கு வந்துட்டாங்க. எந்த விலங்குகளெல்லாம் பழியில் தூக்கி போடலாம், யாகத்தில் எதெல்லாம் பழியில் தூக்கி போடக்கூடாது. அதுக்கப்புறம் 3வது வந்து அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா எது உண்ணக்கூடியது எது உண்ணக்கூடாதது. அப்போ முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா வைதிக மரபில் விலங்குகளையும் தாவரத்தையும் இது பண்ணும்போது இந்த தீட்டுன்ற விளக்குன்ற கருத்து வந்துடுது. நம்மதில் எதையுமே விளக்குறது கிடையாது தமிழ் மரபில். தமிழ் அரசியல்ன்றது எல்லாத்தையும் உள்ளகப்படுத்தக்கூடிய ஒரு இன்க்ளூசிவ் பாலிட்டிக்ஸ். எல்லாம் ஒன்று, நம்மெல்லாம் ஒன்று, ஒரே ஜாதி, ஒரே நண்பர்கள், ஒரே குலம், தமிழர்னு சொல்கிறது எல்லாத்தையும் கட்டி தழுவுறது இன்க்ளூசிவ் பாலிட்டிக்ஸ். நம்முடைய அறிவு மரபு என்பது எல்லாத்தையும் உள்ளகப்படுத்தக்கூடிய ஒரு அறிவு மரபு. வைதிக மரபுன்றது என்னன்னு கேட்டிங்கன்னா வேத மரபில் எல்லாத்தையும் எக்ஸ்க்ளூட் பண்ணுறது, வெளித்தள்ளுறது. நீ வேற, நீ பிராமணன், நான் பிராமணன், நீ சத்திரியன், நீ சூத்திரன், இது வந்து பழிக்குரிய விலங்கு, இது பழிக்கு இல்லாத விலங்கு, இது கிராமிய விலங்கு, இது ஆரணை, இப்படி வந்து அப்படி பார்க்கக்கூடிய ஒரு தன்மை என்பதை நமக்கு பார்க்குறோம். ஆக இப்படி இந்த தமிழில் உள்ள இந்த தொல்காப்பியத்தில் உள்ள இந்த அறிவு மரபு என்பது அது ஒரு தனித்துவமானதாக இருக்கிறது. அது விலங்குகளை
தாவரங்களை பாகுபடுத்துகிற போது மிக நுணுக்கமாக அவற்றை பகுப்பாய்வு செய்து அவர் நுணுக்கமாக விளக்குறாரு. அப்போ தொல்காப்பியத்தினுடைய அந்த புல் மரம் அப்படின்னு சொல்கிற இந்த வகைப்பாடு ஆரம்பகால பூத்தத்தில் இருக்கிறது. இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்கிறேன். தாவரங்களை கிராஸ் ட்ரீ அப்படின்னு கிளாசிஃபை பண்ணுறது தொல்காப்பியத்தில் இருக்கிறது, ஆரம்பகால பௌத்தத்தில் இருக்கிறது. அதுக்கு பிறகு அவங்க வேறு மாதிரி பிரிக்கிறாங்க. இந்த புல் மரத்தை தாண்டி காய்கறிகள், பழங்கள், தானியங்கள் 5 ஆக்குறாங்க. ஆரம்ப காலத்தில் 2 தான் பௌத்தத்தில், புல் மரம். இது நம்ம தொல்காப்பியத்தில் இருக்குது. எனவே தொல்காப்பிய மரபினுடைய பல அம்சங்கள் பௌத்தத்தில் இருக்கிறது என்று சொல்லி தொல்காப்பியம் என்பது தமிழருடைய அறிவு மரபின் மூலமாக இருக்கிறது, அது தனித்துவமாக இருக்கிறது என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.